கிட்னி ஸ்டோன்ஸ் அதாவது சிறுநீரக கற்கள் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா ஆசிட் சால்ட்ஸ் மினரல்ஸ் ஆல்டுகெதராக ஃபார்ம் ஆகி நீங்கள் யூரின் பாஸ் பண்ணும்போது பெயின்ஃபுல்லாக இருக்கும். இதனோட சிம்டம்ஸ் என்னன்னா விலா எலும்புக்கு கீழே உங்களுக்கு வலி ஏற்படும். அதுக்கப்புறம் யூரின் பாஸ் பண்ணும்போது ப்ளீட் ஆகும். யூரின் பாஸ் பண்ணும்போது ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவீங்க. கிட்னி ஸ்டோன்ஸ் ஏன் வருது அப்படின்னா நீங்கள் குண்டா இருக்கீங்க, இல்லை பிசிஓடி இருக்கு, இல்லை கால்சியம் டெபாசிட் ஜாஸ்தியாக இருக்கு, இல்லை புரோட்டீன் நீங்கள் ரொம்ப அதிகமாக சாப்பிட்றீங்க, இல்லை நீங்கள் ரொம்ப டீஹைட்ரேட்டடா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரீனல் கால்குலே வரலாம். நீங்க எப்படி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம்னா ரீனல் ஃபங்க்ஷன் டெஸ்ட், யூரின் ஆல்புமின், யூஎஸ்ஜி எடுத்து பார்க்கலாம். கிரியாட்டினின், யூரியா எவ்வளவு இருக்குன்ற வேல்யூஸ் நீங்க பார்க்கலாம். கீரை, முள்ளங்கி, பீட்ரூட் மாட்ரேஷன்ல எடுக்கிறது பெட்டர், பட் மோஸ்ட்லி அவாய்ட் பண்றது நல்லது. இதுல நீங்க எடுக்க வேண்டிய ஃபுட்ஸ் என்னன்னா ஜூஸ் நல்லா எடுத்துக்கலாம். வாழைத்தண்டு ஜூஸ் ரொம்பவே நல்லது. இதுல காய்னு முடிகிற எல்லா காய்கறியும் நீங்க சாப்பிடலாம். பாவக்காய், புடலங்காய், பீர்க்கங்காய் நீங்க ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு எடுத்துக்கலாம். டீ, காஃபி, ரொம்ப ஆயிலி ஃபுட், ஜங்க் ஃபுட்ஸ், ஸ்பைசி ஃபுட்ஸ்லாம் நீங்க அவாய்ட் பண்ணியே ஆகணும். மோஸ்ட்லி சிட்ரஸ் ஃப்ரூட்ஸாக நீங்கள் எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிள் லெமன், ஆரஞ்ச், சாத்துக்குடி இந்த மாதிரி நீங்கள் நிறைய சாப்பிடலாம். என்னன்னா கால்சியம் ஆக்சலேட்ஸ் வேணாம், சிட்ரஸ் எடுத்துக்கோங்க. ட்ரீட் பண்ணுறதுக்கு நிறைய ஹோமியோபதிக் மெடிசன்ஸ் இருக்குது. டூ கன்சல்ட் யுவர் ஹோமியோபதிக் டாக்டர்.